சிங்கராம் சென்டர் கூட சரி சரி சிங்கராம் சார் வணக்கம். இப்ப உங்க போராட்டம் வெற்றி எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே ஓகே, கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பாரு இப்ப வந்து சார் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஒரு சட்டவிரோதமா வந்து கைது பண்ணி ஒரு ஜனநாயகத்துல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இதுல என்ன தப்பு இருக்குதுல? ஒரு மாணவர்களே ஒன்றிணைவான்னு சொல்லிட்டு சிங்கராம்சம் உங்களோட தலைமையில் நடக்குது. அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கே கேடு விளைவிச்சு அந்த அண்ணா பல்கலை மாணவி பாலியல் கொடுமை கொடுத்து நீங்க போறீங்க. அது ஸ்டாலின் பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை உள்ள வச்சுட்டாங்க. இங்க ஒரு அட்வொகேட் அடிப்படையில நான் ஒரு வழக்கறிஞர், சாதாரணமா ஒரு அட்வொகேட் அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது, பாவம் வந்து கைப்பாவை அவங்க மேல என்ன ஸ்டாலின் என்ன சொல்றாரோ உள்துறை வச்சு அதுபடிதான் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டா சார் நத்திங் நாங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவங்க ஒரு பாக்குறதுக்கு கூட அனுமதி இல்ல. எமர்ஜென்சி, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் நடக்குதுன்னா இதை விட வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு வேதனையான விஷயம் உலகத்திலேயே கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அரசு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நியாயம் கிடைக்கிறவர்கள கண்டிப்பா நம்ம வந்து போராடுவோம். கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டி தலைகுனியக்கூடிய இந்த பிரச்சனையில நீங்க மாணவர் அணி வந்து இன்னைக்கு முன்னெடுத்து இன்னைக்கு வந்து உங்களுடைய தலைமையில இன்னைக்கு இந்த இது நடந்திருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கிறத போராட்டம் கண்டிப்பா தொடரும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, கழகம் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுங்க தம்பி. கேட்டு இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி எங்களை உள்ள வச்சுட்டாங்க. இங்க ஒரு அட்வொகேட் அடிப்படையில நான் ஒரு வழக்கறிஞர், சாதாரணமா ஒரு அட்வொகேட் அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது, பாவம் வந்து கைப்பாவை அவங்க மேல என்ன ஸ்டாலின் என்ன சொல்றாரோ உள்துறை வச்சு அதுபடிதான் அவங்க கேட்பாங்க. கேட்டா சார் நத்திங் நாங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவங்க ஒரு பாக்குறதுக்கு கூட அனுமதி இல்ல. எமர்ஜென்சி, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் நடக்குதா இதை விட வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு வேதனையான விஷயம் உலகத்திலேயே கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அரசு. எதுக்கு கவலைப்படாதீங்க, நியாயம் கிடைக்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து போராடுவோம். கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டி தலைகுனியக்கூடிய இந்த பிரச்சனையில நீங்க மாணவர் அணி வந்து இன்னைக்கு முன்னெடுத்து இன்னைக்கு வந்து உங்களுடைய தலைமையில இன்னைக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து நன்றி, வணக்கம். நீங்க சொல்லுங்க, கழகம் உங்களுக்கு எப்போதும் துணை நிறுத்த எதை பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி.